ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ராமாயணம் மற்றும் மகாபாரத காவியத்தில் வந்து பல்வேறு வீரர்களும் கடவுள்களும் அப்புறம் மனிதர்களும் பங்கு பெற்றிருக்காங்க. பல்வேறு வீரர்களும் அடிந்து போயிருக்காங்க. ஆனால் அதில் வந்து கொல்லப்பட்ட வீரர்களை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அது யாரால கொல்லப்பட்டாங்க, எதனால கொல்லப்பட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க. வெற்றி தோல்வியை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த வரிசையில் வந்து டாப் 10, அதாவது மகாபாரதம் மற்றும் ராமாயணத்தில் வந்து சொல்லப்பட்ட ஒரு டாப் 10 அஸ்திரங்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். நண்பர்களே வாங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோவில் வந்து மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் சொல்லப்பட்ட ஒரு டாப் 10 அஸ்திரங்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூட இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க. அப்போ தான் நான் வெளியிடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக இமீடியட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஒரு லைக் மற்றும் கமெண்ட்டை செய்யுங்க. அது லைக் மற்றும் கமெண்ட் செய்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து டாப் 10 வரக்கூடிய அஸ்திரம் எதுன்னு பார்த்தோம்னா பார்கவாஸ்திரம். பார்கவாஸ்திரம் அப்படின்னு எதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணன் கையில இருக்கிறது தான் இந்த பார்கவாஸ்திரம். பரசுராமர் வந்து 21 தலைமுறை சத்திரியர்களை வந்து வதம் செய்யறதுக்காக ஈசனிடம் வந்து பெறப்பட்ட அஸ்திரம் தான் இந்த பார்கவாஸ்திரம். இது வச்சுதான் கர்ணன் வந்து 2 அக்ரோனி சிலையை வந்து ஒரே தினத்துல வந்து துவம்சம் பண்ணாரு. அதாவது போர்ல 17ஆம் நாள் அன்னைக்கு இந்த அஸ்திரத்தை செலுத்தினோம்னா மலைமலையா மின்னல்களும் அம்புகளும் ஒன்று சேர்ந்து அந்த எதிரிகளை அழிக்கும். இதுவே அதோட சக்தி அஸ்திரமாகும். இதை பயன்படுத்தி தான் கர்ணன் மற்றும் பரசுராமர் பல்வேறு வீரர்களை கொத்தா கொன்று குச்சாங்க. இதுல டாப் 9 வர்ற அஸ்திரம் எதுன்னு பார்த்தோம்னா அதுவும் கர்ணன் கையில இருக்கிற அஸ்திரம் தான். ஏன் கர்ணனை பத்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம்னா அவர் தான் அவ்வளவு சக்தி அஸ்திரத்தையும் கையில வச்சிருந்தாரு. டாப் 9ல வர்ற அஸ்திரம் எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து நாக அஸ்திரம் இல்ல நாகபாஷானம் கூட சொல்லலாம். இந்த அஸ்திரத்தை வந்து கர்ணன் மற்றும் மேகநாதன், அதாவது ராமாயணத்துல வந்த இந்திரஜித் எனப்படுகின்ற ஒரு மாபெரும் வீரர் கையில வச்சிருப்பாரு. இதை வச்சுதான் ராமன் மற்றும் லட்சுமணன் வந்து இவர் வந்து சிறை பிடிச்சிருப்பாரு, மரண விளிமிக்கே கொண்டு செஞ்சிருப்பாரு. இதே அஸ்திரத்தை வச்சுதான் அர்ஜுனனையும் மூர்ஜியடையும் கொல்லவும் பார்த்திருக்காரு கர்ணன். எனவே இந்த அஸ்திரத்தை வந்து எத்தனை முறை வேண்டாலும் பயன்படுத்தலாம். ஆனா கர்ணன் தன் தாய்க்கு கொடுத்த சத்திய வாக்கிற்காக இதை வந்து அர்ஜுனன் மீது ஒரே முறை மட்டுமே பயன்படுத்தினார். அதை வந்து கிருஷ்ணன் காப்பாத்தி விட்டார். ஆனா இந்த அஸ்திரத்தை மட்டும் அர்ஜுனன் வந்து வாங்கியிருந்தார் அப்படின்னா அன்னைக்கே அவர் வந்து ஸ்லோ பாய்சனை வந்து மாண்டு போய்ப்பார். இதுதான் சத்தியமான உண்மை. இதுல டாப் 8ல வர அஸ்திரம் எதுன்னு பார்த்தோம்னா சந்திரகாச அஸ்திரம். இந்த சந்திரகாச அஸ்திரம் எதுல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ராமாயணத்துல தான் வருது. இந்த அஸ்திரத்தை வந்து யாருமே கையில வச்சுக்கல, ஆனா ஒரே ஒருத்தர் வச்சிருந்தாரு. அவர் தான் திசை 8 புகழ் பெற்ற ராவணங்கிற பெருந்தகை, 10 தலைகளின் தலை சிறந்த ராவணன் அப்படிங்கிற ஒரு பெரிய மன்னன் தான் இதை வந்து கையில வச்சிருந்தாரு. இதை வந்து சிவபெருமானை எப்படியாச்சும் சாந்தப்படுத்தணும், சிவபெருமானை வந்து நம்ம எப்படியாச்சும் அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து ஒரு பாட்டு பாடி அப்புறம் தன் காலில் உள்ள வீணை நரம்புகளை வந்து வெயின்ஸ், அதாவது காலில் உள்ள நரம்பை ஃபுல்லா வீணை நரம்பை மாற்றி அதை வந்து நரம்புல வந்து இசை அமைச்சு சிவபெருமானை வந்து மயக்கியிருக்காங்க. அதுல வந்து பரவசம் அடைத்து சிவபெருமான் வந்து இவருக்கு வந்து சந்திரகாசம் அப்படிங்கிற ஒரு விசேஷமான சிவனின் தலையில் சூடி இருக்கின்ற பெருநில போன்ற உருவம் கொண்ட ஒரு அஸ்திரமாக சந்திராஸ்திரம் வந்து ராவணனுக்கு தந்தாரு. இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி இவர் வந்து ராமரை வந்து ஒரு தடவை வீழ்ச்சி அடைய செஞ்சிருக்காரு. பிறகு வந்து விபீஷணன் வந்து இவரை காப்பாத்திருக்காரு அந்த அஸ்திரத்தை நெஞ்சில வாங்கிட்டு. இந்த அஸ்திரத்தை வந்து எத்தனை முறையினாலும் பயன்படுத்தலாம். அவ்வளவு சக்தி பெற்றதுதான் சந்திரகாசம் எனப்படுகின்ற இந்த ராவணன் கையில இருக்கிற சந்திரகாச அஸ்திரம். டாப் 7 வரப்படுகின்ற அஸ்திரம் எதுன்னு பார்த்தோம்னா அர்ஜுனன் கையில இருக்கிற அஞ்சலிகா சக்தி அப்படிங்கிற ஒரு பானம். இது ஏன் அவ்வளவு சக்தின்ற அஸ்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அஸ்திரம் வந்து தன்னை விட 10 மடங்கு பலம் பெற்ற எதிரிகளை மட்டுமே வதம் செய்யும். அதுவும் இந்திரன் கையில இருக்கிற வஜ்ர அஸ்திரத்திற்கு நிகராக இருக்கக்கூடிய சக்தி பெற்றதுதான் இந்த அஸ்திரம். அப்படிப்பட்ட அஸ்திரத்தை வச்சுதான் கர்ணனை வந்து இவர் வதம் செஞ்சாரு இந்த அஞ்சலிகா பானத்தை வச்சு. அதுவும் இந்த அஸ்திரம் வந்து கையில சிவபெருமானின் அம்சமாக திரிசூலம் அப்படிப்படுகின்ற அஸ்திரம் இதுல நிற்கணும். அதாவது விஜயதனுஷு அப்படிங்கிறது கர்ணன் கையில இருக்கிற சிவதனுஷு அப்படிங்கிறது போற்றப்படுகின்றது. அப்படிப்பட்ட சக்தி அஸ்திரத்தை வந்து எதிர்த்து நிற்கிற அளவுக்கு சக்தி இருந்தால் மட்டுமே இதை வந்து செயல்படுத்த முடியும். அதனாலதான் அர்ஜுனன் வந்து இதை வந்து போர்ல 14ஆம் நாளை வந்து கர்ணனை வதம் செய்யறதுக்காக பயன்படுத்திப்பாரு. இதுல டாப் 6ல வர அஸ்திரம் எதுன்னு பார்த்தோம்னா கர்ணன் கையில இருக்கிற வாசவி சக்தி அப்படி எனப்படுகின்ற அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை வந்து லைஃப்ல வந்து ஒரே ஒரு முறை அப்படிதான் பயன்படுத்த முடியும். இந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணும்போது யாரு வந்து கொல்லணும்னு நினைச்சாங்களோ அதை வந்து கண்டிப்பா இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடும், வதம் செஞ்சிடும் கண்டிப்பா. அப்புறம் வதம் செஞ்ச அப்புறம் யார் வழங்கினாங்களோ அவங்க கிட்டே போயிடும். அதாவது இந்திரன் இவரை வந்து கர்ணன் கையில கொடுத்து வதம் செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல அஸ்திரம் வந்து யூஸ் பண்ணி முடிச்சோடனே நேரம் இந்திர பகவான் கிட்டே வந்து சேர்ந்துடும். எனவே தன்னோட மைத்துனன் வந்து இறந்துட்டாரு, ஜெயத்ரதன் இறந்துட்டாரு, அதற்கு பழி தீர்க்கும் வண்ணம் அர்ஜுனன் எப்படியாச்சும் வதம் செய்யணும். ஜெயத்ரதனை எப்படி கொன்றாங்களோ அதே போல அர்ஜுனனையும் சிரம் சீவி வதம் செய்யணும் எனப்படுகின்ற ஒரு கொடியமான ஒரு மரண தண்டையை வந்து துரியோதனன் வந்து அர்ஜுனனுக்கு கொடுக்க பார்த்தாங்க. அதனால வந்து வேற வழி இல்லாம அர்ஜுனனை எப்படியாச்சும் காப்பாற்றணும், கிருஷ்ணன் வந்து இந்த கொடிய அஸ்திரத்துல இருந்து அர்ஜுனனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பீமனின் மகனான கடோத்கஜனை வந்து
போர்ல இறக்கி அஸ்திரத்தை வந்து செயலிழக்க செஞ்சாரு. இந்த அஸ்திரத்தை வந்து கடவுட்கஜன் தான் தன் நெஞ்சில வாங்கிட்டு தன் பாண்டவர்களாக தன் உறவினர்கள் வந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே தியாகம் செஞ்சு மண்ணில் சாய்ந்தார். அவ்வளவு சக்தி பெற்றதுதான் இந்த பாசவி சக்தி எனப்படுகின்ற இந்திரன் கையில இருக்கிற அஸ்திரமாகும். இதுல டாப் 5 வரப்படுகின்ற அஸ்திரம் எதுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், பிரம்மாஸ்திரம். இந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் வாழ்நாளில். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரம்மாஸ்திரம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண அழிவு தரக்கூடிய ஒரு மிசைல் கன்னாக இல்லை ஒரு வேற ஏதாச்சும் ஒரு ராக்கெட் லான்ச்சராக இருக்க வாய்ப்பு கிடையாது. இது வந்து நியூக்ளியர் பாம், ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு படுகின்ற கொடிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அவ்வளவு சக்தி பெற்றதா இந்த பிரம்மாஸ்திரம் எனப்படுகின்ற பிரம்மன் கையில இருக்கிற ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது. இந்த அஸ்திரத்தை வந்து யார் மேல வேணாலும் டார்கெட் பண்ணலாம். அப்படி டார்கெட் பண்ணா சுத்தி இருக்கிற ஒரு சரௌண்டிங்ல இருக்கிற 100 கிலோமீட்டர் சுற்றுலா இருக்கிறது ஃபுல்லா பஸ்பம் ஆக்கிறோம், சாம்பல் ஆக்கிறோம். யாரும் இதுல அழிவுல இருந்து தப்பிக்க முடியாது. ஒரே ஒருத்தர் தான் இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். யார் ஏவனாங்களோ அவர் மட்டுமே இதை வந்து திருப்பி பெற முடியும். அவ்வளவு கொடிய அஸ்திரம் தான் இந்த பிரம்மாஸ்திரம். இந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து பல பேர் வச்சிருந்தாங்க. ராமர் வச்சிருந்தாரு, லட்சுமணன் வச்சிருந்தாரு. ராமர் வந்து ராவணன் அழிக்கிறதுக்காக இந்த பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணதா ஒரு கஷ்டம் சொல்லுது. லட்சுமணன் வந்து ராவணின் மகனாக கருதப்படுகின்ற அதிகாயம் நடப்படுகின்ற ஒரு கொடிய அரக்கனை வதம் செய்யறதுக்காகவே இந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணன் வச்சிருந்தாரு. துரோணர், பீஷ்மர், கர்ணன், அர்ஜுனன் போன்ற மாபெரும் மகாமகரதிகள் தான் இந்த பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ண முடியும். இந்த பிரம்மாஸ்திரத்தை பெறதுக்கு ஒருத்தர் வந்து கடும் தவம் செஞ்சாலும் பரவாயில்ல, அவர் வந்து தர்ம சிந்தனை உடையவராக இருக்க வேண்டும். அவர் கையில இந்த கொடிய அஸ்திரமானது செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அஸ்திரத்துடைய விதி. அதனாலதான் இது வந்து நல்லவங்க கையில மட்டும் தான் கிடைக்கும், கெட்டவங்க கையில கிடைக்காது. ஆனா இந்த பிரம்மாஸ்திரத்திற்கு அப்படியே ஆப்போசிட்டா பிரம்மசிரா அப்படிங்கிற ஒரு அஸ்திரமும் இருக்கு. இதை வந்து சிவபெருமானிடமிருந்து யாருனாலும் வரம் பெற்று வாங்கி கொள்ளாங்க. ஆனா சிவபெருமான் வரம் தரதுக்குள்ளேயே நமக்கு நல்லவனா மாத்திடுவாரு. அதான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த பிரம்மாஸ்திரத்துக்கும் பிரம்மசிரா அஸ்திரத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப ஆட்ட பாம், ஹைட்ரஜன் பாம், நியூக்ளியர் பாம் ஏற்பட்டுச்சுன்னா சுத்தி இருக்கிற 100 கிலோமீட்டர்ஸ்ல வந்து சேதத்தை ஏற்படுத்தும், புண்டுக்குள்ள முளைக்காது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து அதை விட 5 மடங்கு 10 மடங்கு சக்தியை தான் வெளிப்படுத்தும். அவ்வளவுதான் இதுக்கும் வித்தியாசம். இதுல டாப் 5 வரக்கூடிய அஸ்திரம் எதுன்னு பார்த்தோம்னா நாராயண அஸ்திரம், பெருமாள் கையில இருக்கிற அஸ்திரம் தான். டாப் 5 சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு. யாராச்சும் எதிரியை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணா இந்த நாராயண அஸ்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த நாராயண அஸ்திரம் எப்படி யூஸ் ஆகும்னா ஒரு வானவேடிக்கை மாதிரி யூஸ் ஆகும். இப்போ வந்து யாராச்சும் இதை வந்து நேராக டார்கெட் பண்ணி அடிக்க முடியாது. வானத்துல ஏவனோம்னா வானத்துல போய் இடிச்சு முட்டி அப்புறம் அதுல இருந்து வெளிப்படும். எப்படி வெளிப்படும்னா அந்த அஸ்திரம் பிளாஸ்ட் ஆனவனே மேல இருக்க சுதர்சன சக்கரங்கள், அதாவது கையில இருக்கிற விஷ்ணு கையில இருக்கிற சுதர்சன சக்கரம் மாதிரி பல டிஸ்குகளும் பல ஆரக்களும், அது மட்டும் இல்லாம பல அஸ்திரங்கள், அதாவது உதாரணம் சொல்லணும்னா ஈட்டி, வேல்கம்பு, கோடாரி, கத்தி, அப்புறம் பெரிய கதை, இந்த டிஸ்கு, அப்புறம் கொடிய விஷம் கொண்ட மின்னல் அம்பு, எலக்ட்ரிக்கல் அம்பு, அக்னி அம்பு, வாயு அப்படி சொல்லி பல அம்புகள், கொடிய அம்புகள் வந்து எதிரிகளை வந்து அட்டாக் பண்ணும். இதை வந்து ஒருத்தர் மேல யூஸ் பண்ண முடியாது. ஒரு கூட்டமா இருக்கிற எதிரிகள் மீது தான் இதை பயன்படுத்த முடியும். ஆனா இந்த அஸ்திரத்துக்கு ஒரே ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு. அது எதுன்னு பார்த்தோம்னா, இந்த அஸ்திரத்திற்கு இருக்கிற ஒரே ஒரு வீக் பாயிண்ட் எதுனா, இந்த அஸ்திரத்தை வந்து வணங்கி நின்னா போதும், யாரையுமே ஒண்ணும் பண்ணாது. திரும்பி வந்து யார் எவனாங்களோ அவங்க கையிலேயே போயிடும். அதனாலதான் அஸ்வத்தாமன் துரோணர் இறந்த அன்னைக்கே வந்து பாண்டவர்கள் மீதும் அவர்களின் படைகள் மீது கிருஷ்ணன் மீது கூட இந்த அஸ்திரத்தை எவனாரு. ஆனா கிருஷ்ணனோட அறிவுரைப்படி பாண்டவர்களும் சரி, அவரோட வம்சங்களும் சரி, அவரோட வீரர்களும் சரி வணங்கி நின்றாங்க. ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. அந்த வேண்டுதலுக்கு இணங்கி அது அஸ்திரம் அஸ்வத்தாமன் கிட்டே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதுக்கும் ராமபானத்துக்கும் ஒரே விஷயம்தான். ராமபானம் எதிரில் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னா ஒன்றும் செய்யாது. இதே போல இது வந்து ஓம் நமோ நாராயணான்னு சொல்ல ஒன்றும் செய்யாது. இதுக்கும் ராமபானத்துக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை தான். இதுல டாப் 3 வர்ற அஸ்திரம் எதுன்னு பார்த்தோம்னா பாசுபதாஸ்திரம். உங்களுக்கே தெரியும், அர்ஜுனன் தான் இதை வச்சு ஜெயத்ரதனை வதம் செஞ்சிருக்காரு. ஏன் ஜெயத்ரதனை வந்து சாதாரண அம்பாலே வதம் செஞ்சிடலாமே, அவர் வந்து ஒரு சக்தி பெற்ற வீரரா இல்ல பெரிய ஒரு அரசரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆமா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவபக்தரா இருக்கிறாரு. அவர் வந்து இளமை அதாவது சின்ன வயசுல இருந்தே பல அஸ்திர சக்திர வித்தைகளும் பல ஞானங்களையும் பெற்றிருக்காரு. இவர் செஞ்ச ஒரே தப்பு பாஞ்சாலியை வந்து கிட்னாப் பண்ணதுதான். அதனாலதான் இவர் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இறுதியா பாண்டவர்கிட்ட தோத்து போறாங்க. இவர் வந்து சிவபெருமானிடமிருந்து நோக்கி கடும் தவம் பெறுறாரு. அதனால இவரும் பாசுபதாஸ்திரம் தான் கேட்கிறாரு. சிவபெருமான் தன்னோட பக்தனான அர்ஜுனனுக்கு முதலில் வழங்கி விட்டேன், நீ என் பக்தன் தான். ஆனால் யாருக்கு ஃபர்ஸ்ட் வழங்கினா அவங்களுக்கு தான் இது சொந்தம், ரெண்டாவதா தான் நீ வணங்கியிருக்க, அதனால உனக்கு இது சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்றாரு. சரி, அர்ஜுனனை தவிர யாராலையும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது, அர்ஜுனனை தவிர அனைவரும் நான் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற வரத்தை தாங்க ஈசனை அப்படின்னு சொல்லி ஜெயத்ரதர் கேட்டுக்கிறாரு. அதனாலதான் சிவபெருமானின் அம்சமாக இருக்கக்கூடிய சிவபக்தர்களை மற்றும் கொடிய பூதங்களையும் பிசாசுகளையும், அது மட்டும் இல்லாம சிவபக்தருக்கு அடுத்தபடியா இருக்கிற உதாரணமா சொல்ல போனா இந்த யமன், காலபைரவர், அப்புறம் இந்த பூத கணங்கள், அப்புறம் இந்த டார்க் மேஜிக்
இந்த பில்லி சுனியம் ஏவல்கள் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கும்ல, இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த காலபைரவர்களுக்கு கீழே இருக்கிற பூதகணங்களையும் சிவபக்தர்களை, அதாவது கூடிய சிவபக்தர்களை அழிக்க மட்டுமே இந்த பாசுபதாஸ்திரம் செயல்படும். எதிரிகள் மீதோ அல்லது தன்னை விட பலம் குறைந்தவர்கள் மீதோ இதை பயன்படுத்தினா அது தனக்கே ரிட்டர்ன் ஆகி வதம் செஞ்சிடும், யார் எவனாங்களோ. அதனாலதான் ஜெயத்ரதனை வதம் செய்யறதுக்காகவே அர்ஜுனன் விசேஷமா இந்த அஸ்திரத்தை சிவபெருமானிடம் வணங்கி பெற்றிருக்காங்க. போர்ல சிவபெருமானின் ஆணைக்கு இணங்கி தான் வதமும் செஞ்சிருக்காங்க அர்ஜுனன். இதான் உண்மை. அர்ஜுனன் நினைச்சிருந்தா கர்ணன் மேலே ஏவி இருக்கலாம். ஆனா ஏன் ஏவ முடியாதுன்னா, கர்ணன் சிவபக்தன் கிடையாது, சூரியனோட பக்தன். அதனாலதான் இந்த ட்ரிக்கா யூஸ் பண்றது அர்ஜுனனுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பாசுபத அஸ்திரம் சிவன் அர்ஜுனனுக்கு தந்திருக்காங்க. இந்த அஸ்திரத்தை 3 ஒரு சேர வச்சிருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பிரம்மாஸ்திரம், பிரம்மஸ்திராஸ்திரம், நாகாஸ்திரம், பார்கவாஸ்திரம், இப்படி ஒட்டுமொத்த அஸ்திரத்தையும் நாராயண அஸ்திரம் கூட எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒருத்தர் வச்சிருத்தாரு. எது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ராவணின் மகனான மேகநாதன் தான். அவர் உலகத்துல இருக்கிற மகாரதி ஒருவராக கருதப்படுகிறார். இதுல டாப் 2 வரப்படுகின்ற அஸ்திரம் எதுன்னு பார்த்தோம்னா, ஈசன் கையில இருக்கிற ருத்ரம், சிவன் கையில இருக்கிற இந்த திரிசூலமும், ஜெகத்தை ஆளுகின்ற தாயாகிய ஆதிபராசக்தி கையில இருக்கிற சூலமும், அப்புறம் விஷ்ணு கையில இருக்கிற சுதர்சன சக்கரம், முருகன் கையில இருக்கிற வேல், அப்புறம் விநாயகர் கையில இருக்கிற அங்குஷம், இப்படி சொல்லி போயிட்டே இருக்கலாம். இது கடவுள கையில இருக்கிற அஸ்திரமும் மனிதர் கையில இருக்கிற அஸ்திரமும் டாப் 10, அப்புறம் டாப் 2 அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா டாப் 1 இருக்கிற அஸ்திரம் எதுன்னு பார்த்தோம்னா, மனிதனுக்கு மூளை. ஏன் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மனிதன் தன்னை விட பலம் குறைந்தவர்கள் மீதோ தன்னை விட பலம் அதிகவர்கள் மீதோ எப்படியாச்சும் சூழ்ச்சி செஞ்சு அவர்களை வதம் செய்ய வேண்டும், அவர்களை எப்படியாச்சும் கீழே தள்ளி விடணும், யாருமே மேல விடக்கூடாது அப்படிங்கிற கெட்ட எண்ணம் மட்டுமே இந்த உலகத்திலேயே சரி கடவுளாலே அழிக்க முடியாத ஒரு அஸ்திரமாக கருதப்படுகிறது. எனவே கொடிய எண்ணங்களும் சூழ்ச்சி புத்திகளும், அப்புறம் கிருஷ்ணன் எது செஞ்சாரோ அதை தான் சகுனி செஞ்சாரு. ஆனா சகுனி இன்று கெட்டவராக கருதப்படுகிறார். காரணம் அவரோட தீய எண்ணங்கள் மட்டுமே இந்த உலகத்திலேயே தலை சிறந்த அஸ்திரமாக கருதப்படுகிறது. நெகட்டிவ் எனர்ஜி, அப்புறம் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற டார்க் எனர்ஜி, கடவுளாலே கட்டுப்படுத்த முடியாத சக்தியாக, கடவுளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது அஸ்திரமாக எது கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ராகு பகவான். நிழல் சக்தியாக இருக்கக்கூடிய இந்த ராகு தான் உலகத்திலையும் சரி மனித குலத்திலையும் சரி அப்பாற்பட்டு இருக்கிற டைமென்ஷன்லயும் இருக்கிற உயிரினங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய அஸ்திரமாக எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த அஸ்திரம். எனவே நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.